அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோன்னா 12 ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பொதுவாகவே ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது நவ கிரகங்களினுடைய நிலைகள், பெயர்ச்சி, கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, சேர்க்கை இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் கணிக்கப்படுதுங்க. அந்த வகையில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? சிம்ம ராசிக்காரர்களினுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகள் நிறைவேறுமா? என்னென்ன விஷயங்களில் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும்? என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்? எதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும்? அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 2024 வருடத்தினுடைய 12வது மாதம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கிரக நிலைகளில் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் உருவாகக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் இழுபறி காலதாமதம் ஆகத்தான் செய்யும். இந்த காலதாமதத்தின் காரணமாக எண்ணிய எண்ணங்கள் இல்லை செயல்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு நடைபெறாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்யக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்திலேயோ அல்லது நேரத்திற்குள்ளாகவோ உங்களுடைய செயல்கள் முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது வேண்டாம். இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில், பணியிடம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும். சக பணியாளர்கள் மத்தியில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். அதாவது அலுவலகம் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் இல்லை உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி சக பணியாளர்கள் விஷயத்துலையும் நீங்கள் தலையிட வேண்டாம். மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடிய பட்சத்தில் அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை ஏற்படுத்திவிடும். அதனால் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட்டு கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலும் சாதகமான நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். பிரச்சனைகளை பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் நீங்கள் கொண்டிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுலா மேற்கொண்டு, அதாவது ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா மேற்கொண்டு இறைவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நீங்கள் புதியதாக ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். அடுத்த மாதத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலையோ வியாபாரத்திலையோ நீடித்திருந்த அந்த மந்த நிலை மாறி
உங்களுக்கு வந்து வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். இது இப்போ தற்போதைக்கு வந்து எந்தவித மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வர வேண்டாங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலையும் புது யுத்திகளை வந்து கையாள்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க. பெரிய அளவில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க. இப்போதைக்கு தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதையும் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பணப்பிரச்சனை, பண நஷ்டம், தேவையில்லாத பொருள் நஷ்டம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி, இறக்குமதி, வணிகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. பயணங்களின் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பயணங்களின் போது வெகு தூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள் இவைகளை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தேவையில்லாத பயணங்களை தவிர்த்திங்க அப்படின்னா மனசோர்வு, உடல் அசதி, அலைச்சல் இவை எல்லாத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி தேவையில்லாத பண நஷ்டம் ஏற்படுவதையும் உங்களால் தவிர்க்க முடியும். அத்தியாவசியம் மட்டும் நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி பொருளாதார நிலைமை அப்படின்னு வரும்போது பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடம்பரத்திற்காக செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பண நஷ்டம் ஏற்படலாம், சேமிப்பு கரையலாம், வங்கி இருப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க, கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தாயாருக்கு இருந்த நோய் குணமாகும். அவருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் விளக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் சாதனைகளால் மதிப்பு, மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி அமையுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. மகளுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் தற்போது கைகூடி வருங்க. மகன் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்ளும் செய்வாங்க. விலகி சென்ற சொந்த பந்தங்கள் மனம் மாறி வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு குடி புகுவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு இருக்கிறது. சொத்து விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு அதிரடியான தீர்வும் காண்பீங்க. மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களின் தேவை அறிந்து உதவியும் செய்வீங்க. வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கப்பெறும். வெளிநாட்டினரால் திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். அதே போல பெரிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சவால்களை சமாளிக்கக்கூடிய மனபலம் அதிகரித்து காணப்படும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். நாடாளுபவர்களினுடைய நட்பும் கிடைக்கப்பெறும். இளைய சகோதர வகையில் இருந்த மனத்தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும். அடகிலிருந்த நகையை மீட்டெடுப்பீங்க. வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அடி மனதில் இருந்து வந்த கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். தூக்கமும் இரவில் நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் விலக ஆரம்பிச்சிடும். தந்தையாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவருமே உங்கள் உதவியை நாடியும் வருவாங்க. நீண்ட கால கனவான வீடு, மனை வாங்கக்கூடிய திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு. அதே போல தெலுங்கு, மலையாளம் பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீங்க. சொந்த ஊரில் இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சாதுக்கள் உதவி செய்வாங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே களத்தில் இறங்கி வேலை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லத்துக்கு தேவையான நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வருட ஆரம்பம் முதல் வருடம் முடியும் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல், டென்ஷன் அவ்வப்போது வந்து போக தான் செய்யும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்க. அதே போல் ஓய்வெடுக்க முடியாமல் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அடுக்கடுக்கான வேலைகளால் உங்களால் ஓய்வெடுக்க முடியாத சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் மனம்
இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க. மனதில் இனம் புரியாத கவலைகள் அவ்வப்போது தோன்றி மறைய ஆரம்பிச்சிடும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கலாம்.